ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை நேரத்தில் வந்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்பவே எளிமையான முறையில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் யாராவது அப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச மாதிரி நல்ல மஞ்சள் நிறத்தில் தான் நான் புடவை வந்து கட்டியிருக்கிறேன். நீங்களுமே இந்த மாதிரி முதல் தடவையாக நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயார் பூஜை செய்கிறீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி எல்லோ கலரில் நீங்கள் சாரீ கட்டிட்டோ இல்லைனா எந்த சாரின்னு இல்லை, எல்லோ கலரில் எந்த ட்ரெஸ் வேணாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே சிறப்பு. அப்புறமா எனக்கு இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி தான் இதை வந்து கட்டுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து சுக்கிரஹோரையான 8 to 9 அந்த டைமில் தான் நான் பண்ண போகிறேன். காலையிலையும் மத்தியானமும் எனக்கு வந்து டைம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால, இது வந்து வீடியோவும் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் வந்து இந்த டைமை நான் சூஸ் பண்ணி பண்ணேன். மற்றபடி பார்த்திங்கன்னா, நான் வந்து காலையில் வந்து 6 to 7 அந்த டைமில் தான் நான் எப்போவே இது வரைக்கும் பண்ணி வழக்கம் எனக்கு. எப்போவாவது நான் வந்து தவற விட்டுட்டாலோ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும் நான் இந்த மாதிரி மதிய நேரத்துலேயும் இல்லைன்னா வந்து நைட்டு இந்த மாதிரி இந்த டைம்லேயும் நான் வந்து பண்ணிக்குவேன். நம்ம என்ன பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை வந்து முன்னாடியே நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, நம்ம அந்த பூஜை பண்ணும்போது நம்ம வந்து அதிகமாக அந்த இதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் மறந்து வச்சுட்டா கூட அதிலேருந்து எழுந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னக்கூட்டியே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, அந்த பூஜையுமே நம்ம வந்து மன திருப்தியோடு அதில் உட்காந்து அமர்ந்து நம்ம பண்ணும்போது ரொம்பவே திருப்திகரமாக முடியும். ஒரு சின்ன மணப்பலகையில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தாமரை வரைஞ்சி விட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்வஸ்திக் வரைஞ்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அக்ஷய கோலம் அப்படின்ட்டுலாம் வந்து நிறையவே இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாரோட சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நிறையவே இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அந்த மாதிரி ஏதாவது வரைஞ்சி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே தான் நான் வந்து அமர்த்தி பூஜை பண்ண போகிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா 6 மணி ஆனதுமே பார்த்தீங்கன்னா வாசலில் விளக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லோருமே கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்துல வாசலில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றுங்க. அது ரொம்பவே நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். தாயாரை நம்ம வழிபடும்போது பார்த்திங்கன்னா, நம்ம மனசில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல், கவலை எது இருந்தாலுமே நம்ம அதை வந்து பொருட்படுத்திக்காமல் மன நிம்மதியோட, மன நிறைவோடு நம்ம இந்த பூஜையை வந்து நிறைவுபடுத்திக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம பூஜையை ஆரம்பிக்கும்போது எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம குலதெய்வத்தையும் விநாயகரையுமே வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எந்த பூஜைனாலுமே பண்ணிக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா, என்னோடய குலதெய்வ செம்பு, என்கிட்ட இருக்கிற எருக்க விநாயகர் இவங்களையுமே நான் வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த டைரியில் எழுதியிருக்கிறது தான் நான் வந்து மகாலட்சுமி 108 போற்றி எழுதி வச்சுருக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா 108 காயின்ஸ் ரூ. 1 காயின்ஸில் 108 காயின்ஸ் வச்சுருக்கிறேன். அதை அர்ச்சனை பண்ணி போடுறதுக்கு இந்த பாக்ஸுமே நான் வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லி சொல்லி இதை அர்ச்சனை பண்ணி நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே சத்தம் கேட்குற மாதிரியே நம்ம வந்து இந்த காயின்ஸை வந்து போடணும். நான் 108 போற்றியுமே வந்து ஃபுல்லாக காமிக்கல. ஃபுல்லாக காமிச்சேன் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ரொம்பவே லென்த் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சமாக அடித்து விட்டு தான் நான் வந்து காமிக்கிறேன். இந்த பூஜையில் முற்றிலும் இடம்பெற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை பாக்கு பழம் இந்த 3மே முற்றிலும் இடம்பெற்று இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. கண்டிப்பாக இதை நம்ம வச்சுக்கணும். நம்ம வந்து இன்ன வரைக்குமே நம்ம பழக்க வழக்கங்களில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு சுமங்கலி வந்தாலே நம்ம குங்குமம் கொடுக்குறது, இந்த வெற்றிலை பாக்கு பழம் கொடுக்குறது அது ரொம்பவே வழக்கம். அப்போ வெள்ளிக்கிழமை அதுமா வந்து நம்ம இந்த பூஜையை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு இந்த வெற்றிலை பாக்கு பழம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக நீங்கள் அதை இடம்பெற மாதிரி பாருங்கள். அதிலும் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் வர்ற எல்லா வெள்ளிக்கிழமைகளையுமே மகாலட்சுமி தாயாருக்கு கண்டிப்பாக பூஜை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் வர்ற எல்லா வெள்ளிக்கிழமையிலுமே நம்ம வந்து லட்சுமி தாயாரை வழிபட்டு நம்ம என்ன வேண்டணுமோ அதை கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஐதீகமாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களுமே முடிஞ்ச அளவில் நீங்கள் வந்து எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையுமே இந்த பூஜைகள் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைகள் நம்மளுக்கு தவற விடலாம், அதை பற்றி குழப்பம் இல்லை. மற்ற வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக நீங்கள் இந்த பூஜையை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே எளிமையான முறை தாங்க. நம்ம வெளியில் வாங்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை பாக்கு பழம் இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. போற்றி போற்றி ஓம் விஷ்ணு பரிவார தேவியரை போற்றி, ஓம் சரஸ்வதி தேவியை போற்றி,
ஓம் பரிதி தேவியே போற்றி. ஓம் கீர்த்தி தேவியே போற்றி. ஓம் சாந்தி தேவியே போற்றி. ஓம் துஷ்டி தேவியே போற்றி. ஓம் புஷ்டி தேவியே போற்றி. ஓம் பத்மபுராண மகிமையே போற்றி. ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றி போற்றி. 108 போற்றியும் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சிக்கலாம். நெய்வேத்தியத்துக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பால் கல்கண்டு சேர்த்து வைக்கலாம், பால் நாட்டு சர்க்கரை சேர்த்து வைக்கலாம், பாலோடு சேர்ந்து எந்த ஒரு பலகாரமாக இருந்தாலும் சரி அது வைக்கலாம். அதாவது பாலால் தயாரிக்கிற எந்த ஒரு பதார்த்தமும் கூட நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கல்கண்டு சாதம் வைக்கலாம், நெல்லிக்காய் வைக்கலாம். நெல்லிக்காயெலாம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிச்சதுமானது, அதனால் நெல்லிக்காய் கூட வைக்கலாம். பால் பாயசம் கூட செஞ்சு வைக்கலாம், அதுவுமே தாயாருக்கு ரொம்பவே பிடிச்சமானது தான். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டுங்க, அது ரொம்பவே நல்லது. சாம்பிராணி தூபம் காட்டும்போதே பார்த்தீங்கன்னா வெண்கடுகுமே வீடு முழுக்க புகை இருக்கிற மாதிரி எல்லா இடமுமே காமிங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிச்சனில் காமிக்கணும், அதுக்கப்புறமா டாய்லெட்டில் கூட காமிக்கணும், எல்லா இடமே வீடு முழுக்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஹால், ரூம், கிச்சன், டாய்லெட் எல்லாமே சேர்த்து தாங்க வீடு. அதனால் எல்லா இடத்துலையுமே நம்ம சாம்பிராணி தூபம் கண்டிப்பாக காட்டணும். அதே மாதிரி வெண்கடுகுமே பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த 3 நாட்கள்லையுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் வெண்கடுகு தூபமும் போடுங்க. அது ரொம்பவே நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் வைபை நம்மளுக்கு கொடுக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பூஜையை ரொம்பவே திருப்திகரமாக நான் நினச்ச மாதிரியே பூஜையை பண்ணி முடிச்சிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது தகவல் தெரிய வேண்டியது இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.